வணக்கம். இன்றைக்கான அரசியல் சூழல் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதுல முக்கியமா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இணைய போறதா ஒரு செய்தி. ஆனா இந்த செய்தி முற்றிலும் நம்பக்கூடியதா இல்ல. ஏன்னா செங்கோட்டையன் ஒரு சாதாரண அதிமுக காரர் கிடையாது. ஏன்னா பெரிய வியூக வகுப்பாளர். அதாவது பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் காலத்திலே களம் கண்டவர். சத்தியமங்கலத்துல 1989ல நின்னு போட்டி போட்டு ஜெயிச்சவரு. இவரு போய் இப்போ நேற்று கட்சி ஆரம்பிச்ச ஒரு தாவேக்கால இணையறதுன்றது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு தெரியல. ஆனா அரசியல்ல எது வேணா நடக்கலாம், சாத்தியம். ஆனா செங்கோட்டையன் குறிப்பா போய் தாவேக்கால இணையறதுன்றது கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா தான் சொல்றாங்க. அப்படி செங்கோட்டையன் தாவேக்காவில இணைஞ்சா அப்படின்னா தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். இப்படி பார்த்தாலும் விஜயை தவிர்த்து மற்ற தாவேக்கா நிர்வாகிகள் எந்த தொகுதியில போட்டியிட்டாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புன்றது குறைவு தான். ஏன்னா அந்த அளவுக்கு யாரும் ஒர்க் பண்ணணும். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் டைம் தேர்தல் இவங்களுக்கு தாவேக்காக்கு பூத்ல ஏஜென்ட் போடணும், கேன்வாஷ் பண்ணணும், எப்படி மக்களை சந்திக்கணும்னு தெரியாது, எந்த இடத்துல கூட்டம் போடணும். ஏன்னா இப்ப கரூர்ல கூட்டம் போட்டு அது கொஞ்சம் அசம்பாவிதம் ஏற்பட்டுடுச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பாடம். இவங்க ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷனை சந்திக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய ஒரு ப்ரிகாஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு, ஒரு முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டியது இருக்கு, எப்படி மக்களை சந்திக்கணும். இது எல்லாத்தையுமே தாவேக்கா உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் தேர்தலை சந்திக்கிறது. அப்படி இருக்கும்போது தாவேக்கால இந்த மாதிரி ஒரு வியூக வகுப்பாளர், ரெண்டாவது ஜெயலலிதா போன்ற முன்னணி தலைவர்களுக்கே பிரச்சாரம் எப்படி பண்ணணும், தமிழ்நாடு முழுவதும் நீங்க எங்க போய் நிக்கணும், எங்க நம்ம கட்சிக்காரன் இருப்பான், எங்க இருந்து கையாட்டணும், எங்க இருந்து பதாகையெல்லாம் நீட்டுவாங்க, எந்த இடத்துல நின்று பேசினா உங்களுக்கு சேஃப், இதையெல்லாம் இதையெல்லாம் வகுத்து கொடுத்த செங்கோட்டையன் போய் தாவேக்கால இணையறாருன்னா விஜய்க்கு அது மிகப்பெரிய ஒரு பலம். ஆனா விஜய் செங்கோட்டையன் பேச்சை கேட்பாரான்னா அது ஒரு 150 ஃபேக்டர் இருக்கு. அதுல விஜய் கீழே யார் இருக்காங்க, புசி ஆனந்த் கேட்பாரா, இல்ல ஆதவ அர்ஜுனா செங்கோட்டையன் சொல்ற விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரான்னு அதுல ஒரு 150 விஷயம் இருக்கு. ஆனா செங்கோட்டையன் போய் தாவேக்கால இணையறது தாவேக்காக மிகப்பெரிய பலம். விஜயை தவிர்த்து எந்த நிர்வாகியுமே ஜெயிக்காத நிலைதான் இன்றளவும் இருக்கு தமிழக அரசியல் சூழல்ல. அப்படி தாவேக்கால போய் செங்கோட்டையன் இணையும் போது விஜய் வெற்றி பெறலாம். செங்கோட்டையன் ஆப்வியஸா வெற்றி பெறுவாரு. கோபிச்செட்டிப்பாளையத்துல அவருடைய கட்டுப்பாட்டுல ஒரு 4-5 தொகுதி இருக்கு. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எடப்பாடிக்கு இதனால எந்த ஒரு இழப்புமே இல்லை. ஏன் அப்படின்னா எடப்பாடி தொடர்ச்சியா செங்கோட்டையன் போறாரு, ஓபிஎஸ் போனாங்க, அதுக்கப்புறம் செங்கோட்டையன் கூட சத்யபாமா எம்பி அந்த மாதிரி சொல்லி எக்ஸ்எம்பி அந்த மாதிரிலாம் போனாங்க. யார் போனாலுமே எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் இழப்பு இல்லைன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அவர் இந்த ஆன்டி இன்கம்பன்சியை வச்சுதான் அவர் ஸ்கோர் பண்றாரு. ஏன்னா திமுக அரசாங்கத்தில் நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான பாலியல் வழக்குகள், காவலர்களே பெண்களை கற்பழிக்கிறது, இந்த மாதிரி தொடர்ச்சியா திமுக எங்கெல்லாம் கோட்டை விடுதோ, எந்த ஒரு விஷயத்தெல்லாம் திமுக செயல்படுத்த முடியாம இல்ல தவற கண்டிக்காம தவற சரி செய்ய முடியாத இடத்துல திமுக இருக்கோ அந்த இடத்துலாம் எடப்பாடி பழனிசாமி நல்லா ஸ்கோர் பண்றாரு. அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் போய் தாவேக்கால இணைஞ்சாலும் திமுக இணைஞ்சாலும் எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. ஏன்னா அவர் எப்பயும் ரெட்டலை நம்பி தான் போட்டி போட போறாரு. ரெட்டலை மட்டும் இல்லாம இப்ப பாஜகவும் கூட்டணி சேர்ந்து இருக்குது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பாஜக 2வது இடம் வந்தது. உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது அஇஅதிமுக. அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையில கரெக்டா பாஜகவும் அதிமுகவும் ஒன்றிணையும் போது இந்த மாதிரி செங்கோட்டையன், டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா அம்மையார் ஆல்ரெடி வெளியே தான் இருக்காங்க. அந்த மாதிரி போன்ற முக்கிய தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் யார் போனாலும் இந்த பாஜகவோட கூட்டணியும் பிளஸ் இங்க திமுக நடக்கிற இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் இதுவும் ஒரு கூடுதலான ஒரு விஷயமா சேர்ந்து அதிமுகவுக்கு மேலும் பலம் சேர்க்குமே தவிர எந்த ஒரு இடத்துலயும் இழப்பீடு இல்ல. அதையும் இல்லாம இவங்க எல்லாம் கட்சிக்குள்ள இருந்தாலும் எடப்பாடிக்கு ஒரு பெரிய சங்கடம் தான். செங்கோட்டையன் அனுசரிச்சு போனோம், செங்கோட்டையனுக்கு அப்புறம் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் அனுசரிச்சு போனோம். யாரெல்லாம் எடப்பாடிக்கு எதிரா இந்த மீட்பு குழு, அதிமுக மீட்பு குழு, ஒன்றிணைவு குழு, இந்த குழுவெல்லாம் இருக்கவே கூடாது. ஒன் மேன் ஆர்மின்ற மாதிரி தான் அந்த கட்சியை வழி நடத்தணும்னு நினைக்கிறாரு. கிட்டத்தட்ட ஜெயலலிதாவை போல அந்த மனப்பான்மையில நம்ம அஇஅதிமுகவை கட்டமைக்கணும், ஜெயலலிதா வழியில தான் அந்த அஇஅதிமுகவை வழி நடத்தணும்னு எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணியிருக்காரு. ஆனா இது எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம்
அப்படின்னு பார்த்தா அதுதான் வந்து இங்க பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இப்போ கோபிச்செட்டிப்பாளையமா இருக்கட்டும், இல்ல அதை சுத்தி ஒரு 4-5 தொகுதிகளா இருக்கட்டும், இந்த பக்கம் டிடிவி தினகரன் சமூக வாக்குகள் இருக்கு, ஓபி பன்னீர்செல்வம் இருக்கு. இந்த மாதிரி இவங்கெல்லாம் எத்தனை தொகுதி எடுத்துட்டு போவாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த நேரத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தொகுதி போனாலும் அவருடைய வாழ்வா சாவான்ற போராட்டம் தான். என்னதான் பாஜக கூட்டணியில் இருந்தாலும், டிஎம்கேவோட ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும், இதையும் கடந்து எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கணும் அப்படின்றது கிட்டத்தட்ட நாடோடி மன்னன் படத்துல எம்ஜிஆருக்கு எப்படி வாழ்வா சாவா போராட்டம் இருந்ததோ அதே தான் இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த தேர்தலில் வந்து சந்திக்க போறாரு. இதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி 75 சீட்டுகள் குறைவா ஜெயிக்க கூடாது. ஜெயிச்சா இதே குழப்பங்கள் கட்சி உடையும். 120க்கு மேல ஜெயிச்சா மட்டும்தான் ஒரு தனிப்பெரும்பான்மை ஆட்சி பிடிக்க முடியும். அப்போதான் என்னுடைய கட்டுப்பாட்டுல குறிப்பா எடப்பாடி பழனிசாமி வழிநடத்தி அஇஅதிமுக வந்து வெற்றி பாதையில் செல்கிறது. தலைநிமிரும் தமிழகம்ன்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு போகும் தெரியல. இல்ல குறிப்பா செங்கோட்டையன் வந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணாரு. அதுக்கு தலைமைச் செயலகம் சென்று சபாநாயகர் அப்பாவு கிட்ட தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கினாரு. அப்போ இந்த சேகர் பாபு வந்து செங்கோட்டையனை சந்திச்சு பேசியிருக்கிறார். இல்ல அவர் என்ன பேசியிருக்கிறாருன்னா, திமுக இணையவாங்க, திமுக இணைஞ்சிருங்க அப்படின்னு பேசாம, நீங்க தாவேக்கால இணையறதா இருந்தா அப்படிதான் செய்திகள்லாம் சொல்றாங்க. அப்படி இருந்தா சின்னவர் பிறந்த நாள் வருது 27ஆம் தேதி, அதுக்கப்புறம் போய் இணைஞ்சிக்கங்க. ஏன்னா அவர் பிறந்த நாள்ல போய் இணைஞ்சிங்கன்னா உங்களுடைய செய்தி தான் பெரிதளவுல வந்து மக்கள் பார்ப்பாங்களே தவிர சின்னவர் பிறந்த நாள் வந்து எடுப்படாது அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. இதுல எந்த அளவுக்கு சேகர் பாபு வந்து அந்த ஸ்டாலின் குடும்பத்துக்கும் அந்த திமுக குடும்பத்துக்கும் எவ்வளவு விசுவாசியா இருக்காரு. இங்க அவன் என்னென்ன பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கான், இவர் போய் எப்படி இணைவாரு, இணைஞ்சா இவருக்கு அதுக்கான அங்கீகாரம் இருக்குமா, அதையெல்லாம் யோசிக்காம தன் கட்சி பக்கம் கூட கூப்பிட்டுருக்கலாம். நீங்க வாங்க திமுக இணைங்க, இப்ப மனோஜ் பாண்டியன் வந்து இணைஞ்சா இருப்பாருங்க, நம்ம கட்சி நல்ல கட்சிங்க, அடுத்த வாட்டி 2026 தேர்தலையும் திமுக தான் வெற்றி அடையணும், ஏதாச்சும் ஒரு பொய்யை சொல்லி கிட்டத்தட்ட செங்கோட்டையனை தன் பக்கம் இழுத்திருக்கலாம். அதை விட்டுட்டு சின்னவர் பிறந்த நாள் வருது, உதயநிதி பிறந்த நாள் வருது, அதை கழிச்சு 28ஆம் தேதி இல்ல 29ஆம் தேதி போய் இணைஞ்சிருங்க. ஏன்னா 27ஆம் தேதி உதயநிதி பிறந்த நாள் வர்றதுனால அன்னைக்கு போய் இணையாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறதா ஒரு தகவல். எந்த அளவுக்கு சேகர் பாபுவோட விசுவாசம் முடியலடா எப்பான்ற மாதிரி தான் இருக்கு. இதையும் கடந்து குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து பாத்தீங்க இப்போ இந்த அரசியல் சூழல்ல திமுகவுடைய பெரிய தலைகளுக்கெல்லாம் இடி சம்மன் கொடுக்க போறதா இன்னொரு தகவல் சொல்றாங்க. குறிப்பா KN அவர் வந்து இப்ப இந்த அப்பாயின்மெண்ட் ஸ்கேம்ல வந்து ரூபாய் 888 கோடி வந்து லஞ்சமா வாங்கியிருக்காரு. அது கிட்டத்தட்ட ஊர்ஜித செய்யப்பட்டது. அதுக்கு தான் திருப்பதியில போய் 44 லட்சம் டொனேஷனா கொடுத்தாரு. கேட்டதுக்கு நான் கொடுக்க கூடாதா, நான் கொடுக்கல, நான் என் வீட்டு ஆளுங்க கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு மழுப்பினாலும் கிட்டத்தட்ட அவரு கொடுத்தாருன்றது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. KN நேரு, ஏவா வேலு, சேகர் பாபு, உதயநிதி போன்ற பெருந்தலைகள் வந்து ஈடியால சம்மன் செய்யப்பட்டு அமலாக்கத்துறை வந்து கைது நடவடிக்கைக்கு வரைக்கும் போவாங்க அப்படின்ற ஒரு தகவல் சொல்றாங்க. இதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த உதயநிதி பிறந்த நாளுக்காக வந்து நிறைய செட்டப் பண்ணி 1 லட்சம் பேரை திரட்டி ஆடு கோடி அந்த பிரியாணி அது இதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட முரசொலி நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபுல்லா உதயநிதியோட விளம்பரம் தான் இருக்கும். ஏன்னா அடுத்த முதல்வர் இல்ல அந்த மாதிரி ப்ரமோட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஈடியை குறிவிக்கிறது அமலாக்கத்துறைன்ற ஒரு தகவலும் சொல்றாங்க. இது எப்படின்னா, தேர்தல் நேரத்துல வந்து ஈடி வந்து உதயநிதியை குறி வச்சா இவங்க உதயநிதியை காப்பாத்துறதுல தான் போராடுவாங்க தவிர தேர்தலை கோட்டை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஓபிஎஸ் வந்து திமுக இணையறதா ஒரு தகவல் வந்திருந்தது. அது வந்து திமுக தான் ஓபிஎஸ் இணைய போறாரு. ஏன்னா அவருடைய ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன் வந்து திமுக இணைஞ்சிட்டாரு. அப்போ ஓபிஎஸ் இணைய போறாருன்ற தகவல் வந்து கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட தகவலா இருக்கும்போது ஓபிஎஸ் வந்து கெடு வைக்கிறார். டிசம்பர் 15 வரைக்கும் நீங்க வந்து அதிமுக ஒன்றிணைக்கணும், இல்லைன்னா நான் எடுக்கிற முடிவு வந்து ஒரு பிரளயமே வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் கெடு வச்சு என்னாச்சு, ஒண்ணுமே இல்ல. செங்கோட்டையன் தான் போய் தாவேக்கால நேராரு. இவர் ஒண்ணு புதுசா கட்சி ஆரம்பிக்கணும், இல்ல இந்த அதிமுக உரிமை மீட்பு குழுவை ஒரு கட்சியா வந்து இவங்க கன்வெர்ட் பண்ணணும். அது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா என்ன இருந்தாலும் இதுல வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ். இதுல திமுக பண்ற குற்றங்களை வந்து மேலும் மேலும் அந்த குற்றங்களை வந்து கவனிக்காம சரி செய்யாம இருக்கிறது. ரெண்டாவது ஆன்டி இன்கம்பன்சி. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா, இந்த அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகள், அதாவது கூட்டணி கட்சின்னா பாஜக, அதிமுக, கிருஷ்ணசாமி, தேமுதிக இணையும் அப்படின்னு சொல்றாங்க. ஜனவரிக்கு அப்புறம் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஒவ்வொருத்தரா இணைவாங்க. அப்போ இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா இன்டாக்டா இருக்காங்க ஏடிஎம்கே கூட்டணி. அதனால ஏடிஎம்கேக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம். ஏடிஎம்கே பாஜக கூட்டணி நிச்சயம் 2026 தேர்தலில் வெற்றி அடைவாங்க. ஏன்னா அததான் பீகார் தேர்தலே தான் சொன்னாங்க. பீகார்ல எப்படி மோடி அலை அடிச்சதோ, அங்க எப்படி நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆனாரோ, அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டிலையும் மோடி அலை அடி
அடிக்கும். அதனால அடிக்கடி மோடியும் அமித்ஷாவும் தமிழகத்துக்கு வருகை தர இருக்கிறாங்க. அவரோட வருகையோட காரணமா இங்க எடப்பாடி பழனிசாமி வந்து ஆட்சி அமைப்பாரு. இந்த திமுக திராவிட மாடல் ஆட்சி 2026 வீட்டுக்கு அனுப்பப்படும் சொன்னாங்க. இன்றைக்கு அரசியல் சூழல்ல பரபரப்பா போய்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கேக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. அதனால விரைவில் வந்து 2026 ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கும். தாவேகா போன்ற இந்த கட்சிகள்லாம் பெரிய அளவுல ஓட்டை வந்து பிரிப்பாங்க. ஓட் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். தாவேகாக்கு முதல் சட்டமன்ற தேர்தலே வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தால் அவங்க கட்சி அங்கீகரிக்கப்படலாம். ஆனா பெரிய அளவுல வெற்றி வாகை சூடுறதுன்றது அந்த அளவுக்கு எளிமையான விஷயம் கிடையாது. ஏன்னா இது ஒரு மாநில முதலமைச்சர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு விஷயம். அதனால இப்ப இந்த தேர்தலுக்கு அப்புறம் அடுத்த தேர்தல், அதுக்கு அடுத்த தேர்தலில் தாவேகா வெற்றி பெறலாம், இல்ல ஒரு 10 எம்எல்ஏ கூட்டு வரலாம், 15 எம்எல்ஏ கூட்டு வரலாம். ஆனா இன்ற அளவுக்கு தாவேகா நாம் தமிழரை முந்திடுச்சுன்ற தகவல் வந்து ஊர்ஜிதமா சொல்லப்படுது. அந்த அளவுக்கு விஜய்க்கு வந்து ஒரு ஓட் பர்சன்டேஜ் வந்து ஃபுல்லா கிரியேட் ஆயிருக்கு. இதுல மேலும் செங்கோட்டையன் போய் சேர்றது தாவேகாக்கு பலம். ஆனா என்னதான் இருந்தாலும் ஏடிஎம்கேக்கு எந்த ஒரு இழப்பீடும் இல்லை. இதனால திமுகக்கும் ஏடிஎம்கேக்கும் தான் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நேரடி போர். இதுல யார் ஜெயிப்பாங்க, இதுல என்னென்ன இன்னும் நடக்கும், ஏன்னா இன்னும் தேர்தல் நெருங்க ஒரு அதிசயங்கள், ஒரு அற்புதங்கள்லாம் நடக்கும். அது என்ன நடக்குதுன்றத காத்திருந்து பார்ப்போம். என்ன நடந்தாலும் இன்றைய சூழல் கட்டத்துல செங்கோட்டையன் போய் தாவேகால இணைஞ்சது தாவேகாக்கு பலம். மீண்டும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. இன்னும் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கேன். இணைந்திடுங்கள். நன்றி, வணக்கம்.